ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் அழுகனி சித்தருடைய பாடல் அதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். அழுகனி சித்தர் பாடலில் 32 பாடல்கள் இருக்குது. குருவணக்கத்தோடு சேர்ந்து 33 பாடல். இந்த 32 பாடல்களையும் ஒரு 18 எபிசோடாக பார்க்கலாம், 18 அத்தியாயமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எபிசோட் முடிச்சுட்டு இப்போ 3வது எபிசோடு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு 4 இதில் 5வது பாடல்லேருந்து பார்க்குறோம். எல்லா பாடல்களுமே ரொம்ப ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய அற்புதமான பாடல்கள். அதில் இந்த 5வது பாடலும் கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே உற்றாரும் பெற்றாரும் ஒப்பென்று நான் இருந்தேன், உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா கதி இழந்து நின்றது என்ன. ரொம்ப கடைசியாக அந்த கண்ணம்மான்னு அவர் பிடிக்கும்பொழுது ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த ஏக்கத்தை, இப்போ அவர் அந்த நிலையில் இருந்தாரானா இல்லை, இதெல்லாம் நான் மக்களுக்காக பாடுறார், நமக்காக பாடுறார். கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே 96 தத்துவங்கள். அது என்ன, கற்றார் என்ன, மற்றார் என்ன, 96 என்ன. இப்போ ஒரு பாடல்கள்லையும் அழுகனி சித்தர் இந்த உடம்பு நிலை இல்லாதது, இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாது சொல்லினே வந்தாலும் கூட ஒரு பாடல்களிலையும் இந்த உடம்பினுடைய நுட்பத்தை அங்கங்கே பதிவு பண்ணினே வரார். எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளும் இல்லாத காலத்தில் உடம்பை எந்த அளவுக்கு ஆழ்ந்து உணர்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இது உடவியல், உடலியலை பற்றிய ஒரு மெய்ஞான அறிவு. 3வது பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி, போன எபிசோடில் பார்த்தது. எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி, பஞ்சாய்க்காரரைவர் பட்டினமும் தான் 2, அஞ்சாமல் பேசுகிறான் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சாரம் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை குலைந்து வாடுரண்டி. அங்கே பாருங்கள் என்ன மாதிரியான உடம்போட நுட்பத்தை. இந்த உடம்பு 8 ஜான், அதேமாரி 7 + 2 9 துவாரங்கள் இருக்குது இந்த உடம்புல. அதை சொல்லிவிட்டு 5 பஞ்சாயத்துக்காரர்கள் இருக்கிறாங்கன்றார். ஒரு அற்புதமான 5 விஷயத்தை விளக்குறார். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த புலன்கள் மனிதனுக்கு நெறிப்படுத்தப்படலை அப்படின்னா அதனால் அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நெஞ்சாரம் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை குலைந்து பயப்படுறேன், இந்த வாழ்க்கையை வாழறதுக்கே பயமாக இருக்குது. காரணம், நெறி செய்யப்படாத புலன்கள் அது எந்த அளவுக்கு அவனுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி 5 புலன்கள் நம்ம உடம்புல இருக்கிறத சொல்கிறார் 3வது பாட்டில். 4வது பாட்டில் பார்த்தா இன்னொரு 5 சொல்கிறார். சரி, இங்கே 3வது பாட்டில் இந்த 5 விளக்கிட்டார். அது என்ன இன்னொரு 5 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பட்டினத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள்ன்றாருங்க. இந்த உடம்பு பட்டினன்றாரு, 5 ராஜாக்கள் ஆள்றாங்க. பட்டினத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தான் பேசி விட்டு பிரிந்தே அவர் வேறுபடும் காலம் பட்டணமும் பறிபோய் என் கண்ணம்மா படை மன்னர் போனதுன்னு. அங்கே 5 பஞ்சாயத்துக்காரர்கள் 3வது பாட்டில் சொன்னார். இங்கே 5 ராஜாக்கள் இருக்கிறாங்கன்றாங்க. இந்த உடம்புல 5 ராஜாக்கள் யார்? பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் 5 பேர் யார்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த 5 ராஜாக்கள் தான் நம்ம பூமியில் இருக்கிற இயக்கத்துக்கெல்லாம் அதுதான் காரணமாக இருக்கு. பஞ்சபூதங்களோட இயக்கம் தானே இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் ஏற்படுற ஒரு மாற்றங்களுக்கும் இந்த பஞ்சபூதத்தினோட இயக்கம் தான். இந்த பஞ்சபூதம் வெளியில் இதில் எதனாவது நிலை தடுமாறுச்சுன்னா, அதனுடைய செயல்பாடுகளில் குறை வந்ததுன்னா இயற்கை சீற்றங்கள் நடக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குதுன்றார். உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோட இயக்கம் சீராக இருக்கணும். அப்படி இயக்கம் சீராக இல்லைன்னா நோய் நொடி வரும், அதனால் மனசு பாதிக்கப்படும், வாழ்க்கையில் துன்பம் வரும், நிம்மதி போகும். 5 புலன்களை 3வது பாடலில் சொன்னார். இங்கே 5 பஞ்சபூதங்களை 4வது பாடலில் சொன்னார். 5வது பாடலில் உடம்பினோட நுட்பத்தை என்ன சொல்ல வரார்? கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே. இங்கே 5 சொல்லிட்டு இங்கே 96ன்றார். அது என்ன, உடம்புல என்ன 96 இருக்குது? 96 கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே அப்படின்னா கற்று +6 ஆதார கமலங்களை சொல்கிறார். நம்ம முதுகுத்தண்டு வழியாக நம்ம ஞானிகள் எல்லாம் சொல்கிறது எல்லாமே இந்த ஆதார கமலங்கள் தான். இந்த ஆதார கமலங்கள் 6ம் 96 தத்துவங்களாக நம்ம உடம்புல இயங்குதுன்றார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை,
இந்த 6 ஆதார கமலங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆதார கமலங்கள் என்னன்றதை நான் கடந்த பதிவில் சொல்லியிருப்பேன். அதாவது இடைப்பிங்களை நரம்பு, நம்ம உடம்புல வந்து எவ்வளோ நரம்புகள் இருந்தாலும் அதில் முக்கியமான 2 நரம்பு இடை, ஒன்று பிங்களை. ஒன்று வலதுகால் பெருவலிலும் இடதுகால் பெருவலிருந்தும் தொடர்ந்து அப்படியே வந்து நம்ம தொடை வழியே வந்து முதுகு தண்டில் இப்படி ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு நடுவில் வந்து நடுநாடி சூஷ்மனா. இது 3 ஒன்று சேருவதுங்க பாருங்கள். இந்த 3 நாடிகளும் 3 நரம்புகளும் இதுதான் வந்து ஆதார கமலங்கள். அதுக்கு இடுப்புக்கு கீழே சேர்ற இடம் முதல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. இதுதான் ஆதார கமலங்கள். இந்த 6 ஆதார கமலங்களும் 96 தத்துவங்களாக இயங்குதுன்றார். கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே. அது எப்படி 96 தத்துவங்களாக இயங்குது அப்படின்றது, ஒரு ஆதார கமலங்களும் ஒரு சில வேலைகளை செய்யுது. அந்த செய்கின்ற வேலைகளுக்கு அதுக்கு 4 வகையான தத்துவம். மூலாதாரன்றது 4 இதழ் கமலம் அப்படின்றாங்க. 4 இதழ் கமலம்னா 4 வகையான தத்துவங்கள் இந்த மூலாதாரத்தில் 4 வகையான முக்கியமான வேலைகளை அந்த மூலாதாரம் செய்யுது. மூலாதாரம் 4 வகை தத்துவம், சுவாதிஷ்டானம் 6 வகையான தத்துவங்கள், மணிபூரகம் 10 இதழ் கமலம் 10 வகையான தத்துவங்கள் அங்கே நடக்குது, அநாதகம் 12 வகையான தத்துவங்கள், விசுத்தம் 16, ஆஞ்சை 32 தத்துவங்கள், 32 வகையான வேலைகள் அங்கே நடக்குது. இதெல்லாம் அப்படியே கூட்டி பார்த்தா 80 வரும். அப்போ மீதி 16 எது? புருவ மத்தியில் 4 நரம்புகள், சித்ரணி, தந்திரணி, வஜ்ரணி, அபூர்வணி. இந்த ஒரு நரம்பும் 4 வகையான வேலையை செய்து 4 × 4 16, 80 + 16 96 தத்துவங்கள் இந்த உடம்புல இயங்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான உடற்கூற்று ஞானம். நம்ம ஞானிகளுடைய அறிவு, அந்த ஞானம் நாம் வந்து எடுத்து ஒரு பாடல்களையும் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதம். சரி, இந்த 96 தத்துவங்களை பற்றி இவர் மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னா, திருமூலரும் அதே சொல்கிறார். 30 30 30 30 30 செப்ப மதிலுடை கோயிலில் வாழ்பவர். செப்பம் மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தாரே. 30 + 30 + 36 30 + 30 + 36 96. 30 30 30 செப்ப மதிலுடை கோயிலில் வாழ்வர். இந்த 96 தத்துவங்களும் இந்த உடம்பென்ற அந்த கோயிலில் வாழுது. உடம்பை தான் அவர் கோயிலுன்னார். இந்த உடம்பென்ற கோயிலில் வாழுது. இந்த உடம்பை விட்டு உயிர் போன அப்புறம் இந்த 6 ஆதார கமலம் இயக்கமும் இல்லை, 96 தத்துவங்களும் இல்லை. ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தாரே. தவஞானி திருமூலர் அதே தான் அழுகணி சித்தரும் சொல்கிறார். இவங்களோட சிந்தனைகள், இவங்களோட வெளிப்பாடுகள், இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு? கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே, உற்றாரும் பெற்றாரும் ஒப்பென்று நான் இருந்தேன். அடுத்த வரையை நாம் சிந்திக்கணும். இந்த தத்துவ விளக்கம், இந்த 96 தத்துவங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும். குருதேவர், என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அவரிடம் அவருடைய குருதேவர் எழுதிய நூல்களை தான் இந்த பதிவில் நம்ம எல்லா பதிவிலும் பார்த்துட்டு வரோம். குருதேவரிடம் பெற்ற ஞானம், என்னுடைய யோக பயிற்சி, குருதேவரோட நூல்களில் இருக்கிற விஷயத்தை எடுத்து தான் ஒரு பதிவாக பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி குருதேவர் தத்துவ விளக்கம்னு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த 96 தத்துவங்களை வந்து ஒரு ஆதார கமலங்களும் என்ன மாதிரியான வேலையை செய்யுது. உதாரணத்துக்கு நான் மூலாதாரத்தை பற்றி சொன்னும் பொழுது, மூலாதாரம் 4 இதழ் கமலம் அப்படின்னு சொன்னேன். 4 வகையான தத்துவங்கள். அப்போ என்ன 4 வகையான தத்துவங்கள் என்ன மூலாதாரத்தில் நடக்குது? அழகாக விளக்குறார். இடை பிங்களை நடமாட்டம், இடை பிங்களை சுவாசம் ஒன்று திறநிலை கழிவுகள், திடவுநிலை கழிவுகள், இன்னொன்று குண்டலி சக்தி. இது மூலாதாரத்தில் நடக்கின்ற வேலைகள். இந்த மாதிரி ஒரு ஆதார கமலங்களும் என்ன வேலை செய்யுது. இந்த இயக்கங்கள் எல்லாம் சீர்குலையும் பொழுது நம்ம உடம்பு எப்படி பாதிக்கப்படுது. இங்கே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் ப்ராப்ளம் மட்டும் பேசலை, சொல்யூஷனையும் பேசுகிறோம். அற்புதமான இந்த யோக தத்துவத்தோடு நம்ம பயணிக்கிறோம், யோக பயிற்சியோடு நம்ம பயணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி யோகம்தான். அப்படி இந்த தத்துவ விளக்கத்தை பற்றியும் பின்னாடி அந்த நூலை பற்றியும் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் ஒரு பதிவு போட வேண்டியது, பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ அழுகணி சித்தர் பாட்டுக்கு வருவோம். கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே, உற்றாரும் பெற்றாரும் ஒப்பென்று நான் இருந்தேன். உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே, கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா கதி எழுந்து நின்றதென்ன. அதாவது முதல்ல இந்த உடம்பை பற்றி 96 தத்துவங்கள்னு சொல்லிட்டார்.
அடுத்த வரியில் சொல்கிறாரு பாருங்க, உற்றாரும் பெற்றாரும் ஒப்பென்று நான் இருந்தேன். அதாவது இந்த உறவுகள், என்னுடைய தாய் தந்தையர், நண்பர்கள், சொந்தம், இவங்கெல்லாம் உண்மைன்னு நான் வாழ்ந்துன்னு இருந்தேன். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவை நம்ம கொடுக்குறார். இதெல்லாம் உண்மைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? இதெல்லாம் உண்மைதானா? உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே மரணம் வந்த போது என்ன ஆகுது? இங்கேயே யாரும் நிலையாக இருந்துட போகிறதில்ல. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. அப்போ உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா கதி இழந்து நின்றதென்ன. எல்லாம் ஊரை விட்டுனா மரணம் வந்த போது எதுவுமே இல்லாமல் போகுது அப்படின்றார். அப்போது இது என்ன, எந்த ஊரை விட்டு போனோன்றார்? முதல் பாடலில் பார்த்தோம்ல, 3 ஊர் சொல்கிறார் அழுகணி சித்தர். பையூர், பொய்யூர், மெய்யூர். பையூர் என்பது தாயின் கருப்பை, பொய்யூர் என்பது பூலோகம், மெய்யூர் என்பது மோட்சம். இந்த பொய்யூரை விட்டு போகும் பொழுது இந்த பொய்யூரில் இருக்கின்ற உறவுகள் எல்லாமே பொய் தான் அப்படின்றார். அப்போது மரணம் என்பது உண்மையான விஷயம். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் மனிதனுக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும். அந்த மரணம் வரும்பொழுது உற்றாரும் இல்லை, பெற்றாரும் இல்லை, கற்ற 6 ஆதார கமலங்களும் இல்லை, 96 தத்துவங்களும் இல்லை, எதுவுமே இல்லைன்றார். மனிதனுக்கு எவ்வளோ வேணாலும் பேர் இருக்கலாம், தான் வாழும்போது எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், அதனால் நல்ல பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், நிறைய பட்டங்கள் வாங்கலாம். ஆனால் இந்த உடம்பை விட்டு உயிர் போகும் பொழுது மனிதனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பெயர், அது என்ன ஆகுது? ஜடமாகி போகுது. எல்லா பேர் புகழ் எல்லாம் போய் கடைசியாக ஒரே பேர் தான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையன் காட்டினை கொண்டு போய் சுற்றிட்டு நீரிலே முழுகி நிலை பொழிந்தார்களே. இந்த நிலையை உணர சொல்கிறாங்க. இந்த உடம்போட உயிர் இருக்கும்பொழுது தான் இது எல்லாமே. உடம்பு போயிடுச்சுன்னா இது எல்லாமே சபம். இதுக்கு எல்லாம் ஒரே பேர் தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்குறோம், நிறைய பொருள் வச்சுருக்குறோம். ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு மிக்சியோ, ஒரு ஃப்ரிட்ஜோ வேலை செய்யலை அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறவர் இல்லைங்க அது எடுத்து போட்டு நீங்கள் வேறு ஒரு பொருள் தான் வாங்கணுன்னா கூட அந்த பொருளை உடனே அன்றைக்கி நம்ம தூக்கி போட்டுறதில்ல, எங்கேயாவது எடுத்துன்னு போய் ஒரு ஓரமாக வச்சிடறோம், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிற பொருட்கள், இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் இதுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் கூட அந்த வீட்டில் இருக்கிற மனிதன் இறந்துட்டானா அவனுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்றாங்க. சோவாக்கியர் சொல்கிறார், மண்கலம் அழிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். மண்கலம் அழிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் அழிந்த போது வேணுமென்று பேணுவார். நன்கலம் அழிந்த போது நாருமென்று போடுவார். என் களத்து நின்ற மாயை என்ன மாயை மீனே. அதாவது ஒரு பானை உடஞ்சிதுன்னா அந்த ஓடு உதவும், எடுத்து வைப்பான், அந்த ஓடு உதவும் அப்படின்வான். வெண்கலம் அழிந்த போது வேணுமென்று பேணுவார். அதாவது வீட்டில் ஒரு வெளியில் ஒரு செயின் போட்டுனுக்குறோம், தங்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கிறோம், அறுத்துச்சுன்னா அதை யாரும் தூக்கி போட்டுறது அதை உருக்கி வேற ஒரு பொருள் ஆக்கிக்கலாம், இல்லை அதை சரி பண்ணிக்கலாம். எல்லா வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவானாலும் அதை தூக்கி போட மாட்டான். ஆனால் நன்கலம் அழிந்த போது, இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுதுன்னா என்ன பண்ணுறான்? நன்கலம் அழிந்த போது நாரும் என்று போடுவார். ஒரே ஒரு நாள் வச்சிருக்க மாட்டான். அந்த ஐஸ் பொட்டியில் வச்சு அவர் வெளியூரில் இருக்கிறார், அவங்க புள்ள வரணுங்க, இன்னொரு 1/2 நாள் பொறுத்துங்க, யாரும் பொறுத்துக்க மாட்டான். நன்கலம் அழிந்த போது நாரும் என்று போடுவார். என் களத்து நின்ற மாய் என்ன மாயை மீனே. இந்த வாழ்க்கை நிலையில்லாது என்பதை உணருங்கள். சோவாக்கியர் சொல்றார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அன்பொழுக மெத்திய மாதரும் விதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலைமையில் அழிது ஒரு மைந்தரும் காடு மற்றே பற்றி தொடரும் இரு புண்ணியமும் பாவமுமே. இந்த பாட்டில் இருக்கிற கடைசி வரியை நம்ம சிந்திக்கணும். இதுதான் கண்ணதாசன் என்ன பண்ணாரு? வீடு வரை மனைவி, இந்த பாட்டிலேருந்து தான், வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னார். கடைசி வரை யாரோ கொஷின் மார்க் போட்டார். ஏன்னா அதுக்கு மேலே கடைசி வரை அதுக்கப்புறம் என்னன்னு அவருக்கு தெரியாது. காரணம், அவருக்கு இருந்தது தமிழ் அறிவு, இலக்கிய அறிவு, ஞானம் இல்லை. ஞானம் என்பது நம்ம பார்க்குறோம் பாருங்க, அழுகணி சித்தர் பாடல், திருமந்திர பாடல், சிவவாக்கியர் பாடல், இது இந்த உலகியல் வாழ்க்கையை தாண்டி அதுக்கு மேலே ஆண்மையில் போய் நம்மளை டீல் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி வரி, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலைமையில் 5 வரும் மாதரும் காடு மற்றே பற்றி தொடரும் இரு புண்ணியமும் பாவமுமே. என்ன ஒன்று தொடர்ந்து வருது? புண்ணியம் பாவம். இப்போ அப்படியே அழுகணி சித்தர் பாட்டுக்கு வாங்க, கடைசியாக ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க, கற்றாரும் மற்றாரும் 90 ஆறதிலே
உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே, உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போன பின்னே கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா கதி இழந்து நின்றதன, கதி இழந்து நின்றதனன்ற போறார். இப்போ நீங்கள் பாருங்க, அவர் வந்து இறந்துட்டான்றார், இறந்தாச்சு, உடம்பு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, எல்லாம் போன அப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லையே. அப்போ அங்கே கதி இழந்து நிற்கிறது யாரு? நல்லா சிந்திக்கணும். நம்ம இந்த பாடலோடைய இருக்கிற உட்பொருளை நாம் சிந்திக்கணும். அவங்க எங்கே நம்மளை கொண்டு போய் சிந்திக்க வைக்கிறாங்க பாருங்க. மரணம் வந்துடுது, மரணம் வந்துட்டா இந்த உடம்பை எரிச்சிடுறாங்க, போய்ச்சிடுறாங்க, உடம்பு போச்சு, உயிரும் போச்சு. ஆனால் எல்லாம் போன பிறகும் உறவினர்கள் போனாங்க, சுற்றம் சொந்தம் யாரும் நம்ம கூட வரப்போறதில்ல. ஆனால் இருந்த போதும் எல்லாம் போன பிறகும் கற்றாரும் இல்லாமல், உற்றாரும் இல்லாமல், பெற்றாரும் இல்லாமல் கதி இழந்து நின்றது என்னன்றார். கதி இழந்து எது நிற்குது? இதுதான் அந்த பாட்டில் பார்த்துங்க பாருங்க. நம்ம கூட வர்றது நாம் செய்த புண்ணியமும் பாவமும். இதுதான் மனதின் பதிவுகள், இதுதான் ஆன்மா. எங்கே கொண்டு போய் நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க பாருங்க. எதுவுமே நம்ம கூட வர்றதில்ல. மரணத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு வருதா? வர்றதில்ல. அதான் உயிர் போயிடுது, உடம்புல இருக்கிற எல்லா இயக்கங்களும் போயிடுது. யாரும் நம்ம கூட வரப்போறதில்ல, உறவினர்களை பொறுத்த, நண்பர்கள், சுற்றம் யாரும் வரப்போறதில்ல. செய்த புண்ணியமும் பாவம் மட்டுமே கூட வரும். இந்த புண்ணியமும் பாவம் தான் மனதின் பதிவுகள், இதுதான் ஆன்மா. எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை. மனிதனை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துன்னு போய் வைக்கிற சிந்தனைகள் நம்ம நாட்டில் இருக்கிற இலக்கியங்கள், சித்திர இலக்கியங்களுக்கு ஈடு இணைந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் நமதென்றிருந்த எல்லாமும், நாம் நமதென்றிருந்த எல்லாமும் நம்மை விட்டு போகும் ஒரு நாள் போகாது கர்மவினை பூமிதனில் இன்மை மறுமை இரு வினையும் போக்கும் கமலாசனம் என்னும் காப்பு. இது என்னுடைய குருதேவர் எழுதின பாட்டு. சரிப்பா, எல்லாம் போயிடுது இந்த உலகத்தை விட்டு. நம்ம மரணம் போச்சுன்னா எல்லாம் போயிடுது. நம்ம கூட இருக்கிறது புண்ணியம் பாவம் தான். இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் சீர் செய்து மனிதனை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துன்னு போகிறது எதுனா அது கமலாசனத்துக்கு கொடுத்த விளக்கம். அது யோகாசனம் என்னும் காப்பு. மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடியது யோகக்கலை, அந்த ஞானம். 5வது பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அப்படியே 6வது பாடலில் போனாலும் நிலையாமை தான் சொல்றார். தாயை சதமென்றேன், தந்தையை ஒப்பென்றேன், மாயை கலவை வந்து மதிமயக்க மானேண்டி. மாயை கலவை விட்டு மதிமயக்கம் தீர்ந்தாங்கால், தாயும் சதமானோ என் கண்ணம்மா தந்தையும் ஒப்பாமோ. அதாவது அந்த நிலையாமை தான், வாழ்க்கை நிலையாமை தான். இந்த தாயும் சதை என்றேன், தந்தையை ஒப்பென்றேன், மாயை கலவை வந்து மதிமயக்கம். மதிமயக்கம், எனக்கு அந்த அறிவு இல்லை, எனக்கு அந்த தெளிவு இல்லை, அதனால் இதெல்லாம் உண்மை நினச்சின்னு இருந்தேன். இந்த உண்மை வந்தபோது மாயை கலவை விட்டு மதிமயக்கம் தீர்ந்தாங்கால். இந்த மயக்கம், இந்த மாயை, இந்த வாழ்க்கை, இந்த உலகம், நாம் அனுபவிக்கின்ற சுகபோகங்கள், இது எல்லாம் மாயை அப்படின்னு தெளிந்த பிறகு, எனக்குள்ள இருக்கிற ஆன்மா மட்டும்தான் நிஜமானது என்று தெளிந்த பிறகு, தாயும் சதமானோன் தந்தையும் ஒப்பானோன் என் கண்ணம்மா. அற்புதமான ஒரு பாடல். தாயை சதமென்றேன், தந்தையை ஒப்பென்றேன், மாயை கலவை வந்து மதிமயக்கம் ஆனேன்றார். இது ஒரு அற்புதமான ஒரு மாயம். இது நம்ம கூட யாருமே வரப்போறதில்ல. நம்ம கூட இருக்கிற நிழல், மனிதன் கூட இருக்கிற நிழல் அவனுக்கு எப்படி எந்த வகையிலையும் பயன் தராதோ, அதே மாதிரியே நம்ம மரணம் வந்தபோது யாரும் நம்ம கூட வரப்போறதில்லை. தன்னோடு கூட வரும் தனது சாயை, நம்மளோட கூட வரும் தனது நிழல், தன்னோடு கூட வரும் தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது போல, தன்னோடு பிறந்தவரும் நட்பும் சுற்றம், தன்னோடு மறிப்பவர்கள் யாரும் இல்லை. தன்னோடு மறித்தாலும் தான் எழுந்து தரணியிலே நின்றவர்கள் யாரும் இல்லை. பொன்னோடும் மண் பெண் பெரிதென்று பொய் வாழ்க்கை புவனத்தில் வாழ்கின்றனரே. இங்க பாருங்க, நம்ம போறோம், நம்ம கூட நிழல் வருது. அந்த நிழலால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியா மரணம் வந்தபோது உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் யாரும் நம்ம கூட வரப்போறதில்லை. உயிர் போச்சுன்னா நாம் தான் போகிறோம். அப்படியே வந்தாலும் இங்கே பாருங்க, தன்னோடு கூட வரும் தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது தன்மை போல, தன்னோடு பிறந்தவர் நட்பும் சுற்றம், தன்னோடு மறிப்பவர்கள் யாரும் இல்லை. தன்னோடு மறித்தாலும், இந்த வரியை நல்லா கவனிக்கணும். தன்னோடு ரொம்ப அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம், அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படின்னு நினச்சின்னு யாரா இறந்த போது இவனும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா செத்தம் எழுந்து திருப்பி வந்துடும் போகிறான். தன்னோடு மறித்தாலும் தான் எழுந்து தரணியிலே நின்றவர்கள் யாரும் இல்லை. பொன்னோடும் மண் பெண்ணோடும் பெரிதென்று எண்ணி பொய் வாழ்க்கை புவனத்தில் வாழ்கின்றனரே.
மனிதன் தன் வாழ்நாளில் மண், பெண்ணு, பொண்ணு இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கின்னு பொய்யான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்படின்றாங்க. பாருங்கள், இதில் இருக்கிற அடி ஆழத்தான அந்த நுட்பத்தை நம்ம சிந்திக்கணும். எல்லா சித்தர்களுடைய பாடல்களும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்ல வர்றதெல்லாம் இந்த யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, வாழ்க்கை நிலையில்லாது. இதே பாடலை இந்த தன்னோடு கூட வரும் தனது சாயை நம்ம சொருபசார சங்கீதரை வர ஒரு அற்புதமான பாடல். அகத்தியருடைய சீடர்களை இந்திரனும் ஏலவானனும் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். இதே தத்துவத்தை திரும்பவும் சொல்கிறார். தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது போல எனது மாடு என்று இருப்பார்கள் ஏழைகள், உன்னுயிர் போமுடல் ஒக்க பிறந்து கண்ணது காண கண்டு கொள்ளீரே. அதாவது இந்த நிழல் உனக்கு எப்படி உதவாது, ஆனால் எனது மாடு என்று, எனது மாடுன்னா இந்த வீடு என்னது, என்னோட சுற்றம் என்னது, இந்த செல்வனா சம்பாரிச்சது எல்லாம் இருப்பான ஏழைகள். உயிர் போமுடல் ஒக்க பிறந்து இந்த உடம்பை விட்டு உயிர் போகும் பொழுது கண்டது காணை கண்டு கொள்ளீரே, உனக்குள்ளே அழியாத ஒன்று இருக்குது, அதை உணரு அப்படின்றார் திருமூலர். அந்த மாதிரி இவங்க ஏன் இந்த உடம்பு நிலையில்லாது, வாழ்க்கை நிலையில்லாது, மனிதனுக்கு எப்போனாலும் மரணம் வரும் அப்படின்னு நம்ம இதையே சிந்திச்சுன்னு இருக்க சொல்லலை. என்ன சொல்ல வராங்க, இதை நாம் ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் நமக்கு மரணம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருந்தால் நமக்கு அது ஒரு நெகட்டிவ் விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நிலையில்லாது. அவங்க சொல்ல வர தத்துவம் இதுதான். வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. இன்னைக்கு நாம் பார்க்குற மனிதர்கள் நாளைக்கு பார்ப்போமா என்றது நிச்சயம் அல்ல. இப்படி நிலையில்லாத வாழ்க்கையில் எல்லோரிடம் அன்பு காட்டு, அன்போடு இரு, பண்போடு இரு, நேசத்தோடு இரு, எல்லாரிடம் அன்பு காட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை நமக்கு கூற இன்னொரு விஷயம் என்னன்னா, நிலையில்லாத அழியக்கூடிய அந்த உடம்புக்குள்ள அழியாத ஆத்மா இருக்குது, அதை பற்றி சிந்தின்றாங்க. அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க. இதுதான் நம்ம ஞானிகளோட சிந்தனை. இதெல்லாம் மனிதன் தன்னை வாழ்க்கையில் நெறிப்படுத்தணும். நான் சொன்ன மாதிரியா அந்த புலன்களை நெறிப்படுத்துறது, 5 புலன்களை 3வது பாட்டில் நெறிப்படுத்த சொல்கிறாரு. 4வது பாட்டில் பஞ்சபூதங்களோட இயக்கம் நல்லா இருக்கணுன்றாரு. இதில் 96 தத்துவங்கள் இருக்கணுன்றாரு. இதெல்லாம் மனிதனுக்கு சீராக உடம்புல இயங்கணும்னா அதுக்கு ஒரே வழி யோக நெறிகள் தான். அதுதான் நம்ம ஸ்ரீகுரு ஞானதீபன்ற இந்த சேனலில் ஒரு பதிவிலும் பதிவு பண்ணின்னு வரோம். யோக நெறிகள் என்பது அது ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை. அது நம்ம உடற்கூற்று, உயிர்கூற்று, ஆன்மவியல் கூற்று. உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, இது 4ஐயும் மேம்படுத்தக்கூடிய கலை. அந்த கலையை பழங்கும்போது மனிதனுக்கு உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது. இந்த உலகை பற்றிய புரிதல் அவனுக்கு வரும்பொழுது மனிதன் பரிணாமத்தில் அடுத்த எல்லைக்கு போகிறான். அப்படி நம்ம கொண்டு போகிறது தான் நம்ம ஞானிகளோட பாடல். நம்ம இந்த 5 பாடல்கள், 4, 5, 6வது பாடல்கள், 2 பாடல்கள் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்மளை சந்திக்கலாம். ஏன்னா இன்னும் இந்த 6 பாடல் முடிஞ்சது, இன்னும் 26 பாட்டு இருக்குது 32 பாட்டில். இந்த சேனலோட இணைந்தே இருங்க. அழுகணி சித்தர் பாடல்கள் மட்டும் இல்லை, சித்தர் இலக்கியங்களில் இருக்கிற எல்லா பாடல்களுக்கான விளக்கத்தையும், இந்திய மெய்ஞானத்தின் சாராம்சத்தையும் வர பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.